மேகா ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ அவங்க மாமா ஓடி வராரு. மேகா உன்னை பார்க்க யாரோ கிளைண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னது கிளைண்ட்டா? மாமா கடன்காரங்களா இருக்க போது என்கிட்ட 10 பைசா கூட கிடையாது. நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் அவங்க போக மாட்டுறாங்க. ஐயோ அவங்களா 60 லட்சம் ரூபா அவங்க மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. நாம் அதை திருப்பி தரணும். அதனால தான் நேரில் வந்திருக்காங்க. நான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்களே உள்ளே வந்துட்டாங்க. என்ன மேகா என்ன ஃபோன் பண்ணாலும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, நீங்களும் ஃபோன் பண்ண மாட்டேறீங்க, பணம் வாங்கியிருக்கீங்க திருப்பியும் கொடுக்கல, என்ன தான் நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க. 60 லட்ச ரூபா மெட்டீரியல்ஸ் நான் கொடுத்துருக்கேன், என் பணம் எனக்கு வரணும், வரலைன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன டைம் கொடுங்க? 6 மாதம் நான் டைம் கொடுத்துருக்கேன். இல்லை இன்னொரு 6 மாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது இன்னும் 6 மாதமா? அதெல்லாம் முடியவே முடியாது. எங்கள் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் நாங்கள் எப்படி சம்பளம் தரது? உங்களுக்கெல்லாம் நான் பாவம் பார்க்க முடியுமா? என்னோடய பணம் இன்னும் 1 வீக்கில் வரணும். இந்தாங்க இதில் சைன் பண்ணுங்க. அப்படி வரல இந்த ஆஃபீஸ் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு கடன்காரங்க சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மேகா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அங்கேருந்து அவங்க போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, கடவுளே இவ்வளோ கடன் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க மாமா வந்து சொல்கிறாரு, என்ன மேகா இதுக்காக நீ இப்படி இருக்க, விடு, உனக்கு என்ன பெரிய விஷயமா யாரையாவது ஏமாத்துறது? யாராவது ஏமாறுவாங்க, கவலைப்படாத, எப்படி யாரை ஏமாற்றலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா போகிறாரு. மேகா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. மகேந்திரன் சொல்கிறாரு லக்ஷ்மி கிட்டே, என்னோட தங்கச்சிக்கு எனக்கு பர்த்டே எப்போவுமே நான் தான் ஃபஸ்ட்டு வந்து விஷ் பண்ணுவேன், நான் வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, பரவாயில்ல சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அந்த கிஃப்ட்டை எடுத்து காட்டுற, ரிங்கு நல்லா இருக்கான், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு தங்கச்சா பிறக்க கொடுத்து வச்சுருக்கணும், நல்ல அண்ணன் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக செல்லம்மா வராங்க. இன்றைக்கி ஜானகி அத்தைக்கு பிறந்த நாள், அதனால் கொஞ்சம் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அழகாக ஹாப்பி பர்த்டே எல்லாமே பண்ணி பலூன்லாம் ஒட்டி கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா இருக்குது தாத்தா எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஆர்த்தி வராங்க. அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லை, அதனால தான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த ரிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிங்கும் சூப்பராக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கும் நான் எடுத்து தரமா அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சொல்கிறாரு. உள்ளே போயிட்டு ஜானகி இருக்காங்க, அவங்கள கூப்பிடுறாங்க. அத்தை உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே, வாங்க அத்தை கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அவங்களும் வராங்க. வந்தவுடனே கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. கேக் வெட்டுங்க அத்தை, உங்களுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இல்லை ஜானகி, எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மூடெல்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேக்கெல்லாம் வெட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. செல்லம்மா சித்து 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அத்தை இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க? அத்தைக்கு இவ்வளோ கஷ்டம் வரதுக்கு காரணமே நான் தானே, நான் தான் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொன்னேன், அதனால தான் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம்மா, விடுங்க, இதெல்லாம் தெரியணும்னு இருக்குது, தெரிஞ்சிருக்கு, நீங்கள் சொல்லலைனாலும் யார் மூலியமாவது இது தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது சார், அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காங்க, அவங்க எப்படியாவது சரியாகணும், எப்பவும் போல் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க செல்லம்மா. பார்த்துக்கலாம் செல்லம்மா, சும்மா நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, விடுங்க, அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு